ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ட்ராவல் ரசிகன். நம்ம திருப்பத்தூர்லேருந்து 12 ஜோதிலிங்கம் ஆல் ஓவர் இந்தியா ஆன்மீக சைக்கிள் பயணம் செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா 84வது நாள். வெற்றிகரமாக முடிச்சிட்டோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரையும் 3 மாதம் கவர் ஆகிருக்கு. இன்னொரு 5 நாளில் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். 3 மாதங்க, செம்மையாக இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம 8 ஜோதிலிங்கம் தரிசனம் பண்ணியிருக்கோம். கண்டினியூ வீடியோவும் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம போக போகிறது காசி விஸ்வநாத், வாரணாசி. இங்கேருந்து பார்த்திங்கன்னா 250 கிலோமீட்டர் இருக்குது. இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா 111 கிலோமீட்டர் வந்து பெடல் பண்ணியிருக்கோம். 5677 கிலோமீட்டர் வெறித்தனமாக பெடல் பண்ணியிருக்கோம். காரணம் வந்து வெதர் கண்டிஷனாக. நேற்று வந்து பார்த்திங்கன்னா மழை ஒரு அளவுக்கு தான், மழை அதிகமாக பெஞ்சதுனால வெயில் ஒரு அளவுக்கு தான் இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாம்ளும் பெடல் நல்லாவே பண்ணதுனால 111 கிலோமீட்டர் ஓட்டியிருந்தோம். நல்ல ஒரு மூன்னு சொல்லலாம். இதே மாதிரி நாளைக்கு இருக்குமான்றது தெரியாது. காரணம் வெதர் மாறி மாறி வருது. வெயில் அதிகமாக இருக்குது, இல்லைன்னா குளிர் அதிகமாக இருக்குது. எப்போ எப்படி இருக்குன்னே சொல்ல முடியல. திடீர்னு மழை வருது. எஸ், மார்னிங் ஃபுட்டாக இருக்கட்டும், ஈவினிங் ஃபுட்டாக இருக்கட்டும், ரொம்ப அருமையாக போச்சு. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாது. ஆக்சுவலி வாரணாசி, உத்தரப்பிரதேஷ் இந்த சைடில் வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்வீட்டு கிடைக்கும். வாரணாசி வரையுமே பார்த்திங்கன்னா ஸ்வீட்லாம் சூப்பராக இருக்கும். குலோப் ஜாமுனாக இருக்கட்டும், லட்டு நம்முடைய ஃபேவரெட். ஏன்னா நம்ம நைட்டு வந்து சாப்பிட்டது வந்து லட்டு, குலோப் ஜாமுன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு நல்ல ஒரு செம ஃபீலாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு ஸ்வீட். மேக்ஸிமம் ராமேஸ்வரம், உத்தரப்பிரதேஷ் சைடு வந்தோம்னா ஸ்வீட்லாம் நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அவங்க கண்ணு முன்னாடி செஞ்சு கொடுப்பாங்க. அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், அதே சாப்பிடும் போல இருக்கும். அந்தளவுக்கு அப்படியே கண்ணை ஈர்க்கும். இங்கே வந்து லட்டு ப்ளஸ் வந்து குலோப் ஜாமுன் ரொம்ப 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 ஃபேமஸ். அதான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஜியோ பெட்ரோல் பக்கம் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். நல்ல ரெஸ்பான்ஸ், நீட்டாக இருந்தது. நல்லா தூங்கணும். கொஞ்சம் மனசில் கொஞ்சம் திக்குன்னு இருந்தது, எப்போ மழை வரும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை. படுத்துகிட்டே இருந்தோம், திடீர்னு மழை வந்தோடனே டென்ட்டெல்லாம் எடுக்க வேண்டிய நிலமை. அதே மாதிரி ஒரு பயம். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளே திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு டென்ட்டு மட்டும் டப்புன்னு மழை வந்தால் டக்குன்னு எடுத்துகிட்டு அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்ட்டு. செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் அதெல்லாம். அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லாவே தூக்கம் இருந்தது. ஏன்னா நல்லா சாப்பாடு, ஸ்வீட்டு நல்லா இருந்தது. நீங்கள் என்ன பாருங்கள், இந்த ரைட்டில் மேக்ஸிமம் இந்த உத்தரப்பிரதேஷ் வாரணாசி வரையும் பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் அந்த சைடும் பார்த்திங்கன்னா ஒடிசா அந்த சைடும் நல்லா ஸ்வீட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் பெரிய பெரிய கடைகளில் கிடைக்கிற மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்கள் கண்ணு முன்னாடியே ஃப்ரெஷ்ஷாக ஃபேமஸ் குலோப் ஜாமுன் தாங்க. எங்கே பார்த்தாலும் பேனரே வச்சுருப்பாங்க. வேறு லெவலில் இருக்கும். வந்தால் அந்த பக்கம் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் ஓவர் இந்தியா 8 ஜோதிலிங்கம் முடிச்சிருக்கோம். 10 ஸ்டேட்டை கிராஸ் பண்ணி அடுத்தது வாரணாசி 9வது ஜோதிலிங்கம். சிவனோட அருளாலையும் உங்களுடைய ஆதரவாலையும் வெற்றிகரமாக நம்ம வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கோம். நிதானமான, நிம்மதியான, சந்தோஷமான தரிசனமாக போயிட்டுருக்கு. கீப் சப்போர்ட். கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஹாப்பி. இந்த 84 நாள் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 5 நாளில் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம். ஆல்மோஸ்ட் வந்து மந்த் வைஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா 3 மாதம் பெடல் பண்ணியிருக்கோம். என் ரைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அதிகமான நாட்கள் கொண்ட ரைடும் சரி, அதிகமான கிலோமீட்டர்ஸ் கொண்ட ரைடும் சரி. இது வரைக்கும் நம்ம லடாக் வந்து 4000 கிலோமீட்டர் சம்திங் ஓட்டியிருக்கோம். 48 நாள். இங்கே பார்த்திங்கன்னா இப்போவே 84 நாள்.
5677 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். அதுவும் நேற்றெல்லாம் 111 கிலோமீட்டர் மரண அடி அந்த மாதிரி. ஆனால் இந்த ரைடு எனக்கும் ரொம்ப ஸ்பெஷல் லைஃப்பில். ஏன்னா ரொம்ப நாள் வீட்டை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, ரொம்ப தூரம் பயணம் பண்ணுறது, இந்தியா ஃபுல்லாக பயணம் பண்ணுறது, முக்கியமாக சிவனை தேடி பயணம் பண்ணுறது லைஃப்பில் மறக்க முடியாத நினைவாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இந்த வீடியோ எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம ட்ராவல் ரசிகன் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறதா தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க தொடர்ந்து பயணம் பண்ணுவோம். இன்னும் 4 ஜோதிலிங்கம் இருக்குது. அதையும் இதே மனசோட அதே சிவனோட அருளோட உங்களோட ஆதரவோடு நம்ம தரிசனம் செய்ய போகலாம். வாங்க போயிட்டே பேசலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ட்ராவல் ரசிகன். Bye bye and see you on next video guys.